ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ப்ரொஃபசர் ஹான் அவரை வேற ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட கூடாது அப்படின்றதுக்காக அவருக்கு அவரே ஒரு கத்தி குத்து அட்டாக்க பிளான் பண்ணியிருப்பாரு. அதன் மூலியமா அவருக்கு இதே ஜெயில தங்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. செல்லுல தங்காம நம்ம டாக்டரோட மெடிக்கல் ரூம்ல தங்கறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இது மூலியமா அவர் ஈஸியா இங்க இருந்து செக்ஷன் D4 குள்ள போறதுக்கான பிளான் பண்ணவும் முடியும். உள்ள போய் அந்த இங்கியோ குரூப்போட லீடர் அட்டாக் பண்ணவும் முடியும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ணா கல்ட் குரூப் லீடரையும் அந்த லேடி பார்க்கையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்ட் குரூப் லீடர் சொல்றாரு, நீ வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குற, ஆனா இப்பெல்லாம் உங்ககிட்ட அஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சேம்மா. யூஹி மேயருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர், அது மட்டும் இல்லாம அவ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இல்ல லீடர், நாங்க அவளை எதுவுமே பண்ணல, சும்மா அவளை ஃபாலோ மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க கிட்ட இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி, எங்களால அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி பார்க் சொல்றாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ப்ரொஃபசர் ஹானுக்கு ஏதோ அடிபட்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தான், அவனே அடிபட்டு கிடக்குறான், அவனால என்ன பண்ணிட முடியும், அவனை ஏதாவது பண்ண போறேன்னு நீங்க ஏதாவது பண்ணி எதுவும் பெருசா எதுவும் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, வேணா விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. நான் அந்த ரவுடி பையனை இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த லேடி பார்த்து சொல்றா. அவன் ரொம்ப நாளா இங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவனுக்கு நான் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையே, அதனால அவனை வர சொல்லு, அவனுக்கு ஒரு டீ ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த ரவுடி பையனை வர சொல்றாங்க. அவன் ஒரு மாதிரி பயந்து தான் இந்த லீடர் முன்னாடி உட்காந்துருக்கான். அவனுக்கு டீயை ஊத்தி கொடுத்துட்டு நைஸா ஆரம்பத்துல கொஞ்சம் சாதாரணமா தான் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போக போக தான் இந்த தாத்தாவோட பேச்செல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா போகுது. ஆமா, அந்த ப்ரொஃபசர் ஹான் கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவன் பதறி போயிடுறான். இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படி எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி வளர்றேன்னா, எனக்கு தெரியும்டா, நார்மலா நம்ம நல்லவங்களுக்கு லாயலா இருக்கிறத விட கெட்டவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. நீ போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அது மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். எனக்கு என்னமோ நீ நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு தோணுது, அதுக்கான தண்டனையும் உனக்கு கிடைக்கதான் போகுதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்ப கூட அவன் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு வயசான தாத்தா தான். ஆனா அந்த ஆள் பேசுறதும் அமைதியா சாந்தமா தான் இருக்குது, பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த அமைதியான பேச்சையும் பார்வையும் பார்த்து இவன் கொலை நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். பத்தாவதுக்கு அந்த லேடி பார்க் வேற ஒரு மூலையில உட்காந்துட்டு இவடையே குறுகுறுன்னு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு மாதிரி நடுங்கி போகுது அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் இந்த முன்னா என்ன பண்றான், ஏதோ ஒரு கேட்டோட பூட்டை கம்பியை விட்டு நெம்பிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பேக்ரவுண்ட்ல நம்ம ப்ரொஃபசர் சொன்னதை வாய்ஸ் ஓவர்ல ஓடுது. இந்த செக்ஷன் D4 பில்டிங்க்கு ஃப்ரண்ட் கேட் வழியா போக முடியாது, அந்த பில்டிங்க்கு பின்னாடி வழியா போறதுக்கு ஒரு கேட் இருக்கு, அதை சாதாரண பூட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க, அந்த பூட்டுக்கான சாவி எனக்கு வேணும், அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்டிருப்பாரு. அதுக்குதான் உள்ள சாவி ஹோலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு கம்பி எடுத்துட்டு உள்ள விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நைஸா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிம்மோட ரூம்ல தான் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அங்க முன்ன சொல்லிட்டு இருக்கான், பாருங்க நான் தான் சொன்னேன்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப முன்னா சொல்றான், அந்த கீ ஹோலோட அமைப்பு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குது, என்னால கன்ஃபார்மா இந்த அமைப்புல தான் அந்த சாவி இருக்கும் அப்படின்றத என்னால கெஸ் பண்ணவே முடியல. நான் வேணா ஒரு 4-5 பேட்டர்ன் செய்யலாம், ஆனா அந்த 4-5 பேட்டர்னையும் அந்த பிளாஸ்டிக் கீயை வச்சு செய்ய முடியுமான்றது தான் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி முன்னா சொல்றானா. அப்ப மரக்கட்டையில செய்யலாமே அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அது எப்படிப்பா முடியும் அப்படின்னு கேட்டா, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு மரக்கட்டை எடுத்து கொடுக்குறாரு. இது ரோஸ் வுட், இதை தினமும் தண்ணியை விட்டு வெயில்ல வச்சு வளர்த்தோம்னா மெட்டல் மாதிரி ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரக்கட்டை எடுத்து கொடுக்குறாரு. இது அவரோட ஜன்னல்ல வச்சுட்டு ரொம்ப மாசமா அப்படி தண்ணி விட்டு விட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு போல இருக்கு, இதுக்காகவே அதை எடுத்து கொடுத்து இதுல சாவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் இந்த நிறைய மரக்கட்டை வேலைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த கட்டையை எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம ரகசியமா வெட்டிட்டு வந்துட்டு அவங்களுடைய ரூம்ல உட்காந்துட்டு முன்னா அந்த சாவியையும் செஞ்சு முடிச்சிடுறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யூகிய காமிக்கிறாங்க. அவ பிளாஷ்பேக்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொலை கேஸ் காமிச்சாங்க இல்லையா, அந்த கேஸ் ஃபைல் எடுத்து பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சோபின் வந்துடுறா. எதுக்கு இப்ப நீ இந்த கேஸ் ஃபைல் எடுத்து பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாளா. அவ டக்குன்னு மூடி வச்சுட்டு, இந்த கேஸ்ல அந்த ஒய்ஃப் லீஸ் ஏஜென்ட்க்கு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட ஒரிஜினல் அட்ரஸும் பேரண்ட் டீடைல்ஸும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேக்குறா. சரி நான் தேடி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சோபின் சொல்றா. எதுக்கு இதெல்லாம் கேக்குற அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம டக்குன்னு யூகி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. அவ எங்கேயோ போறா, எந்த இடத்துக்கு போறான்னு தெரியல, ஆனா அவ போற இடத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த லேடி பார்க் கூடிய ஒரு அசாசின் இருப்பாளையா, அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். யூகி இங்க நேரா நம்ம டாக்டர் கிம்ம பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இவ ஜெயில ப்ரொஃபசர் ஹானை பார்க்க போனா இல்லையா, அப்ப ரெண்டு பேரும் கேஷுவலா கிராஸ் பண்ணி போனப்ப அவர் சொல்லிருப்பாரு, இன்னைக்கு நைட் 7 மணிக்கு ப்ரொஃபசர் ஹானோட இடத்துல என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அதனாலதான் டாக்டர் கிம்ம பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாளா. ப்ரொஃபசர் ஹானை நீ தடுத்து நிறுத்தணும், அதுக்காக தான், உன்னால மட்டும்தான் அவரை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்றாளா. அந்த ப்ரொஃபசர் ஹான் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நீ செய்ய விடாம தடுத்து நிறுத்த, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான், இப்போதைக்கு உன்னால மட்டும்தான் அவங்கிட்ட சொல்லி புரிய வச்சு தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிம் சொல்றாரா. அப்ப யூகி கேக்குறா, இதை நான் செய்ய
செய்யணும்னா முதல்ல இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுங்கிற விஷயத்த தெளிவா முழுசா எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இந்த டாக்டர் கிமும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ப்ரொஃபசர் ஹானுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த தங்கச்சி லாயரா இருக்காங்க போல இருக்கு. அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்களோட பேரு ஹான் யுன்ஜே. இந்த லாயர் தங்கச்சியை பாக்குறதுக்காக யாரோ ஒரு ஆள் வரான். அவன் வந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்துட்டு அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை லாயர் தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டு போறான். அந்த பென்ட்ரைவை போட்டு பார்த்தா அதுல வந்து இந்த இங்கேயோ குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடூரமா கொலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீடியோ தான் அதுல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த ஆள் வந்து இந்த இல்சம் ஃபவுண்டேஷன்ல இருக்க ஏதோ ஒரு டைரக்டர் போல இருக்கு. ஆனா இந்த விஷயம் எப்படியோ அவங்களுக்கு தெரிய வந்து இந்த யூகியோட சித்தப்பா அந்த டைரக்டரையும் பிடிச்சு கொடூரமா கொலை பண்ணி போட்டுட்டான். அந்த டைரக்டரோட மொபைல்ல இருந்தே இந்த யூகியோட சித்தப்பா அந்த லாயருக்கு ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு உடனே வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜும் அனுப்பி வச்சிடுறான். அது நிஜமாலுமே அந்த ஆள் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு நம்பிட்டு இந்த லாயர் தங்கச்சியும் கிளம்பி போறாங்க. போனவங்க திரும்ப டக்குன்னு வந்து அவங்க ரூமையே ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க. சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்தை தேடுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதுமே இந்த பக்கம் அந்த இங்கியோ குரூப்போட ஆட்கள் வந்து இந்த ரூமையே களைச்சு போட்டு தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல யூகியோட சித்தப்பா என்ன பண்றானா, இவங்க கிட்ட கடன் வாங்குற ஒரு ஆளை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு உன் கடன் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணி விட்டுடுறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு ஆளை கொலை பண்ணணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இங்க அந்த லாயர் தங்கச்சி அந்த இவங்க சொன்ன அட்ரஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த டைரக்டருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அவன் காலை எடுக்க மாட்டேங்கிறான். எப்படி எடுப்பான், அவன் தான் செத்து போயிட்டானே. அங்க வர கார் எல்லாம் ஒருவேளை டைரக்டரா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு காரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுலயுமே டைரக்டர் இல்ல, எல்லாமே பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. இவன் என்ன கால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நின்னுட்டு இருக்கும் போதே ஒரு கடங்காரனை போட்டு இந்த யூகியோட சித்தப்பா அடிச்சான் இல்லையா, அவன் ஒரு வேன் எடுத்துட்டு வந்து நேரா இந்த லாயர் மேலேயே ஏத்தி விட்டுறான். ஏத்தி விட்டதோட மட்டும் இல்லாம அவன் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். சாரி மேடம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இங்க இவங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தவங்க அந்த நிலைமையில கூட நம்ம ப்ரொஃபசருக்கு தான் கால் பண்றாங்க. இங்க ப்ரொஃபசர் டாக்டர் கிம் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தங்கச்சி கிட்ட இருந்து கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆனா அங்க அவங்க பேச முடியாம ஏதோ ஒண்ணு அண்ணான்னு ஏதோ பேசுறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வேன் மறுபடியும் வந்து தங்கச்சி மேலேயே இடிச்சிருது. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. இது இங்க ப்ரொஃபசருக்கு நல்லாவே தெரியுது. போன் பேசிக்கிட்டு இருந்தவர் ஷாக் ஆகுறத பார்த்துட்டு டாக்டர் கிம் கேக்குறாரு, என்னப்பா உன் தங்கச்சி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், உன் தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்ற விஷயத்தை இங்க டாக்டர் கிம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போன்ல தங்கச்சி இறந்து போயிட்டா நல்லா தெரியுது. இந்த பக்கம் டாக்டர் கிம் அவ பிரெக்னெண்டா இருக்கான்ற நியூஸ் வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸ் நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு. அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான். அவன் ஒரு பழ வியாபாரி ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வரும்போது அதுல பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால பிரேக் பிடிக்காம வந்து இடிச்சுதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்தை சீஃப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப ப்ரொஃபசர் கேக்குறாரு, ஆனா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு எதுக்காக என் தங்கச்சி போகணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேக்குறாரு. இதுக்கு சீஃப் கிட்ட எந்த பதிலுமே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களோட ஆபீஸ்க்கு போய் நம்ம டாக்டரும் ப்ரொஃபசரும் சேர்ந்து அந்த ஆபீஸையே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்ப டாக்டரால முடியல. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்க அவருக்கு லாயரோட ஞாபகம் தான் வருது. அங்க இவங்களோட போட்டோ எல்லாம் வேற இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அழுகுறாரா. ப்ரொஃபசர் தான் கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு, நீ அமைதியா இங்கே இரு, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கவர். டேபிள் மேல தங்கச்சியோட லேப்டாப் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ப்ரொஃபசர் அந்த லேப்டாப் ஓபன் பண்ணதை டாக்டர் கவனிச்சுட்டு, நீ எப்படி அந்த லேப்டாப் ஓபன் பண்ண, அதுல பாஸ்வேர்டு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா ஓபன் பண்ண ஓபன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரா. இல்ல, உன் தங்கச்சி பாஸ்வேர்டை என்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டா, அவ்வளவு கான்பிடென்ஷியலா வச்சிருப்பா, அப்புறம் எப்படி பாஸ்வேர்டே இல்லாம லேப்டாப் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டதும் ப்ரொஃபசர் சந்தேகப்பட்டு அந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த லேப்டாப் அவ லாயர் லைசன்ஸ் வாங்கினப்ப நான் வாங்கி கொடுத்தது, 3 வருஷம் பழசு. ஆனா இந்த ஹார்ட் டிஸ்க் இப்ப புதுசா யாரோ மாத்திருக்காங்க, என்னமோ ஒண்ணு இங்க தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாரு. அப்ப ப்ரொஃபசர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா ப்ரொஃபசரும் அவரோட தங்கச்சியும் கொஞ்சம் வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வந்தவங்க. அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தே அவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதனாலேயே இந்த லாயர் வந்து பெருசா பணம் சம்பாதிக்கிற மோட்டிவ்ல வேலை பார்க்காம ஏழைங்களுக்காக கேஸ் வாதாடுறது அந்த மாதிரி வேலையை தான் பார்த்திருக்காங்க. ஏமா நீ ஏழைங்களுக்காக வாதாடுற சரிதான், அட்லீஸ்ட் உன்னோட ஆபீஸையாவது கொஞ்சம் நல்ல இடத்துக்கு மாத்தலாம், ஏன் இப்படி இவ்வளவு சின்னதா வச்சிருக்க அப்படின்னு ப்ரொஃபசர் ஒரு தடவை தங்கச்சிட்ட கேட்டிருப்பாரு. நான் ஒருவேளை ஃபேன்சியா ஒரு பெரிய பில்டிங்ல போய் என்னோட ஆபீஸ வச்சேன் அப்படின்னா ஏழைப்பாளைங்க எப்படின்னா அந்த ஆபீஸ்க்குள்ள வருவாங்க, ஆபீஸ் பில்டிங்க பார்த்தாலே இந்த லாயர் காஸ்ட்லியா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிட மாட்டாங்களா, அவங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சிம்பிளான ஆபீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஆபீஸ சிம்பிளா வச்ச சரி, அட்லீஸ்ட் உன் சேரையாவது மாத்தனால, எவ்வளவு பழைய சேர் டேப்ல ஒட்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு இந்த சேர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்லியிருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்தவரு முதல் நாள் தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து திணறி பேசியிருப்பாங்க. அப்ப அது ப்ரொஃபசருக்கு பெருசா புரிஞ்சிருக்காது. இப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் ஒன்னா கோத்து பார்க்கும்போது, அண்ணா என் சேரு கிளி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுதான் அவருக்கு தெரிய வருது. உடனே அவர் அந்த சேர்ல ஒட்டி இருந்த டேப் எல்லாம் பிரிச்சு பாக்குறாரு. சேரோட ஹேண்டில் கடியில அந்த இல்சம் ஃபவுண்டேஷனோட டைரக்டர் ஒரு பென் டிரைவ் கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த பென் டிரைவ் இருக்கு. உடனே அந்த பென் டிரைவ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த இல்சம் ஃபவுண்டேஷனோட அக்கவுண்ட் டீடைல் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இங்கியோ கல்ட் குரூப் இவங்க கொடூரமா கொலை பண்றது எல்லாமே அதுல வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களே ரெக்கார்ட் பண்ணாங்களா, யாராவது திருட்டுத்தனமா எடுத்தாங்களான்னு தெரியல, அந்த வீடியோவும் இருக்கு. ஆனா என்ன, அந்த வீடியோ எல்லாமே ஒரு மாதிரி டார்க்கான பேக்ரவுண்ட்
பேக்ரவுண்ட்ல இருக்கு, இருட்டுல எடுத்த மாதிரி. அதனால அது தெளிவா இல்லாததுனால கண்டிப்பா இதை எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் அவ எதுவுமே பண்ணாம வச்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்ததும் டாக்டர் தான் கொந்தளிச்சிடுறாரு. அப்ப அவங்க கொலை பண்ணிட்டாங்கல்ல அவள, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்துல கொந்தளிச்சிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. ப்ரொஃபசருக்கு அவர் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கவே முடியல. இங்க பாரு, அவ எனக்கும் தங்கச்சி தான், அவளை கொலை பண்ண யாரையும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிதான் அவரு டாக்டரை சமாதானப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இது எல்லாத்தையும் அவர் யோகி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அன்னையில இருந்து தான் நாங்க இந்த இங்கியோ குரூப்பை பத்தி எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது உன்னோட அப்பா அந்த மேயர் அந்த இங்கியோ குரூப்போட நம்பர் 2 ரேங்க்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்றாரு. தன்னோட அப்பாவுக்கும் அந்த இங்கியோ கல்ட் குரூப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு யூகிக்கு தெரியும். ஆனா இப்படி நம்பர் 2 பொசிஷன்ல அப்படி இருந்திருப்பாருன்ற விஷயம் அவளுக்கு தெரியாது இல்லையா. இதை கேட்டதுமே அவ ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறா. சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும் ப்ரொஃபசர் ஹான் என்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. யார் அந்த கொலையை பண்ணுனது அப்படின்னு கேக்குறா. உன் அப்பா கொலைக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, என்னால அவ்வளவுதான் உங்ககிட்ட சொல்ல முடியும், அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி பார்க்கோட அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அவ இல்சம் ஃபவுண்டேஷனோட ஆபீஸ் ரூமுக்கு ஒரு மாதிரி திருட்டுத்தனமா போறா. நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் போறா. நான் பாத்துக்கிறேன் வை அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஆபீஸ்ல யாரோ ஒரு ஆள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அங்க இருந்து வெளியில போனதும் அந்த ரூம்குள்ள போய் ஒரு கம்ப்யூட்டர்ல ஹேக்கிங் டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஹாஸ்பிட்டல்ல கழுத்துல அடிபட்டு அட்மிட் ஆகி எஸ்கேப் ஆகி போனா இல்லையா லீ மிஞ்சேன்ற பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. மிஞ்சே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டி, நீ மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த லீஸ் ஏஜென்ட்க்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உனக்கும் நடக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருடி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அங்க ஏதோ ஒரு பேங்க் டீடைல் தான் இருக்கு, அதையெல்லாம் டிரான்சாக்சன் கொடுத்துட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவன் வந்து இதெல்லாம் பாத்துடுறான். கம்ப்யூட்டர் யாரோ ஹேக் பண்ணிருக்காங்க, என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணலான்னு பாக்குறான். நான் அதுக்குள்ள அங்க டிரான்சாக்சன் எல்லாம் மொத்தமாவே முடிஞ்சிருது. இங்க ப்ராசிக்யூட்டர் சாவை தான் காமிக்கிறாங்க. அந்த சீஃப் ப்ராசிக்யூட்டர் இவரை பாக்குறதுக்காக வராரு. சும்மா தான்ப்பா வந்தேன், உன்னோட ஆபீஸ்ல டீ நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து, அம்மா நீங்க வேலைக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும், 1 வருஷம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இல்ல சார், 8 மாசம் தான் ஆகுது. சரி, உன்னோட பழைய ஊரான சியோலுக்கே போகணும்னு உனக்கு ஆசை எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. ஆசை எல்லாம் இருக்குது சார், என்னோட வேலை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களாவே ஒரு நாள் எனக்கு கூப்பிடுவாங்க, நான் கண்டிப்பா போவேன் அப்படின்ற மாதிரி சா சொல்றாரா. நான் வேணா உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் ஏதோ உள்குத்து வச்சுதான் பேசுறன்றது அந்த சாவுக்கும் புரியுது. இல்ல, நீ இங்க டெம்பரவரியா தான் வந்திருக்க, விருந்தாளி மாதிரி கொஞ்ச நாள் வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுவ. இங்க எங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நீ அந்த ரூல்ஸ் எல்லாம் மாத்தணும்னு நினைக்க கூடாது. அப்படி ஏதாவது மாத்தணும் நீ முயற்சி பண்ணுன அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது, ஆனா டார்க் ஆகும் அப்படின்னு கண்டிப்பா என்னால கேரண்டி கொடுக்க முடியும், அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு என்வலப் எடுத்து வச்சுட்டு போறான். ஒருவேளை ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போடான்ற மாதிரி அதுக்கான அப்ளிகேஷன் எடுத்து வச்சுட்டு போறான்னா என்னது தெரியல. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் ஹான் டாக்டரோட மெடிக்கல் ரூம்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் அங்கதான் தங்கி இருக்காரு. டான் தாத்தா ப்ரொஃபசர் பாக்குறதுக்காக அந்த ரூமுக்கு வராரு. இவங்க செஞ்சாங்க இல்லையா டூப்ளிகேட் கீஸ் மரக்கட்டையை வச்சு, அந்த கீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு 5-6 கீ இருக்கு, இதுல ஏதாவது ஒரு கீ அந்த பூட்டுக்கு செட் ஆகலாம், இல்ல ஆகாமிய கூட போகலாம், நாங்க கேஸ்ல தான் இதை செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கொடுத்துட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு யூகி அவளோட வீட்டுல இருந்து எங்கேயோ கிளம்பி போறா. அவளை பின்னாடியே இந்த லேடி பார்க்கோட அசாசன் இருக்கானே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இங்க டான் தாத்தாவுக்கும் முன்னாவுக்கும் தூக்கமே வரல. ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் அந்த சாவி எடுத்துக்கிட்டு அவர் போய் ஓபன் பண்ண போறாரு போல இருக்கு. எங்க ப்ரொஃபசர் மாட்டிக்குவாரோன்ற பயம் அவங்களுக்கு. இந்த ஆள் நம்ம சொல்றத வேற கேட்கவே மாட்டேங்கிறான். ப்ரொஃபசருக்கு எதுவும் ஆகாது இல்ல, மாட்டிக்க மாட்டார்ல, வெளியில எந்த சத்தமும் கேட்கல, அதனால இன்னமும் எந்த பிரச்சனையும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் புலம்பிக்கிட்டு வேற இருக்காங்க. இவர் அங்க பெட்ல தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. நேரா அந்த செக்ஷன் D4க்கு தான் போறாரு. அங்க பதுங்கி எங்கேயோ அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் பூந்து போய்கிட்டு இருக்காரு. இங்க யூகி அவ கார் எடுத்துட்டு கிளம்பி வந்தாலியா, பின்னாடி அந்த அசாசனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். ஒரு டிராபிக்ல நின்னுட்டு இருக்கும்போது தான் காமிக்கிறாங்க யூகியோட காருக்குள்ள பேக் சீட்ல யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க. அது யாரு என்னன்றது தெரியல. இங்க ப்ரொஃபசரும் அந்த செக்ஷன் D4ஓட பேக் சைடு கேட் ஓபன் ஆயிடுச்சு போல இருக்கு. ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. ஆனா அந்த கேட் ஓபன் பண்ணாலும் அவரால் அந்த பில்டிங் குள்ள போக முடியாது. ஃப்ரண்ட் டோர் வழியா போனா நமக்கு பிங்கர் பிரிண்ட் லாக் இருக்கு, அது ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் பேக் டோர் வழியா வந்தாரு. ஆனா பேக் டோர் ஓபன் பண்ணாலும் எதிர்த்தாப்புல ஒரு பெரிய செவுரு இருக்கு. அந்த செவுத்தை நான் உடைச்சிட்டு உள்ள போக போறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. எப்படி உடைக்க போறாருன்னு தெரியல. கரெக்டா வந்து அந்த செவுத்துக்கிட்ட நின்னுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.